ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு 27 செப்டம்பர், கிட்டத்தட்ட 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நம்ம சுவாமி அவர்கள் விஜயா மகாநதியில களமிறங்கி. அது மட்டும் இல்ல, டபுள் சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயா மகாநதியில அவங்க என்ட்ரி கொடுத்து 500 சக்சஸ்ஃபுல் எபிசோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்பதான் வந்த மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள 2 வருஷம் ஓடிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு மைண்ட்குள்ள. அது மட்டும் இல்ல, ஒரு குட்டி அற்ப அவசியமே இருந்துச்சு, எப்படியாவது இன்னைக்கு சுவாமி வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் நடக்கல. பட் எனிவேஸ், ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இன்ஸ்டால பாத்தீங்கன்னா அதுக்காகவே நிறைய ஒரு டீம் வந்து அழகா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, டீம் வீக்கா வந்துட்டு. ஸோ அதுக்காக இந்த 2 செலிப்ரேஷன், விஜய் 500 and 2 years ஆஃப் விஜய், இதை வந்து செலிப்ரேட் பண்ற விதமா நிறைய எடிட்ஸ், அப்புறம் நிறைய அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து கொலாஜ் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல சுவாமியை போயிட்டு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே நம்புவோம். அண்ட் மகாநதியா ஆரம்பத்துல இருந்து பார்த்தவங்களை விட சுவாமி வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனா நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்திருக்கேன். பிகாஸ் சிஸ்டர் ஸ்டோரி கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு இல்லையா அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே. அதனால நான் ஸ்டார்டிங்ல இருந்தா ஃபாலோ பண்ணேன். நடுவில் கொஞ்ச நாள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுவாமி வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் நானுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சுவாமியை இந்த நம்ம மகாநதி சீரியல்ல நிறைய ஷேட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். பிகாஸ் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரகடா, அந்த சொபிஸ்டிகேட்டட் ரிச் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து SS மியூசிக் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி பவர்ஃபுல் லுக்கா, சிரிக்கவே மாட்டாரு. அப்பப்போதான் வந்து அந்த ஸ்மைலியா ஒரு ஃபேஸ்ல வரும். அதுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள அந்த லவ் எல்லாத்தையுமே அவரோட ஆக்டிங் அண்ட் எக்ஸ்பிரஷன்னால நம்ம எல்லாரையுமே கட்டி போட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அவருடைய ஆக்டிங்க்கு அடிக்ட் ஆகாத ஆளே கிடையாது. மகாநதி ஃபேன்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு செம்மையான பெர்ஃபார்மன்ஸை டே டு டே நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மகாநதி மூலமா நம்மள அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் மேலும் மேலும் நிறைய வருடங்கள் நம்மள வந்து என்டர்டெயின் பண்ண போறாங்க. பட் விஜயாவும் இன்னும் பல வருடங்கள் நம்மளுக்கு வந்து கண்டினியூ பண்ணி அவருடைய ஆக்டிங்கை வந்து நம்ம மகாநதியில பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசையுமே இருக்கு. ரீசெண்டா அவருடைய டெபியூட் மூவி ரிலீஸ் ஆகி நல்லா சக்சஸ்ஃபுல்லா போச்சு. பட் நம்ம எல்லாருடைய ஆசை வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இவர் வந்து என்ன சொல்றது, வெள்ளித்திரை ஹீரோ மெட்டீரியல் தான். சூன் அவரை வந்து நம்ம தமிழ்ல ஒரு மூவில பார்க்கணும், தமிழ் ஃபேன்ஸ் எல்லாரும் தியேட்டர்ல போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா சுவாமி அவர்கள் பெரிய பெரிய உயரங்களை ரீச் ஆகி எல்லாத்துலயுமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பிரேயர்ஸுமே பண்ணிப்போம்.